ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 6th ஓல்டு புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வேதகாலம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறோம் பாருங்கள். வரலாறு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத 6th ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டைமில் பார்த்துருப்போம். இரண்டாவதாக பண்டைய காலம் இரண்டாவது பாடம் வந்து சிந்துவெளி நாகரிகம், மூன்றாவது பண்டைய காலத்தில் தமிழகம் அப்படிங்கிற 3 பாடங்கள் பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் இது 4வது பாடமாக வேதகாலம் அப்படிங்கிறது. இது 6th செகண்ட் டைமு. இது வந்து கோர்வையாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, காலவரிசை அப்படின்னு சொல்லப்படுற மாரி கொடுத்துருக்காங்க. இது வேதகாலம் பார்க்க போகிறோம். வேதகாலம் எப்படி வந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆரியர்கள் மத்திய ஆசியா பகுதியிலிருந்து கைபர், போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்கள். ஆரியர்கள் யாருன்னா மத்திய ஆசிய பகுதியிலிருந்து கைபர் மற்றும் போலன் கணவாய் ஆகிய கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்கள். கால்நடை மேய்க்கும் தொழில் செய்த ஆரியர்கள் புதிய புதிய புல்வெளிகளை தேடிக்கொண்டு இடமிட்டு இடம் பெயர்ந்தனர். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த ஆரியர்கள் பின்னர் சில நூற்றாண்டுகளில் வட இந்தியா முழுவதிலும் பரவி குடியமர்ந்தனர். இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி வந்து ஆரியவர்த்தம் எனப்பட்டது. ஆரியர்கள் கால்நடைகளை கொண்டு வாழ்வு நடத்தினர். தங்கள் இனப்பெரியோர் பாடிய வேண்டுதல்களை வேதங்களாக தொகுத்தனர். வரலாற்றில் இக்காலகட்டம் வேதகாலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆரியர்கள் வந்து கைபர், போலன் கணவாய், இங்கே பாருங்கள், இந்த கைபரும் போலன் கணவாயும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். கைபர் கணவாய், போலன் கணவாய் அப்படிங்கிறது. முதல்ல கணவாய்னா என்ன அப்படின்னு தெரியணும். கணவாய்னா இரு பக்கங்களும் மலைகளாக நடுவில் ஒரு ரோடு வரும்ல, அதுதான் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வேதகாலம், முந்தைய வேதகாலம், பிந்தைய வேதகாலம் அப்படின்னு இரண்டாக பிரிக்கப்படுறாங்க. முந்தைய வேதகாலம் அல்லது ரிக்வேதகாலம், முந்தைய வேதகாலத்தை ரிக்வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிமு 1500 கிமு 1000 வரைக்கும் இருக்குது. ரிக்வேதம் தொகுத்த காலத்தில் ஆரியர்கள் பெரும்பாலும் இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சிந்து பகுதியிலேயே வாழ்ந்தனர். அவர்கள் முதலில் பஞ்சாபில் இருந்த சப்த சிந்து எனப்பட்ட 7 நதிகள் பாயும் நிலம் பகுதியில் குடியேறினர். ரிக்வேதத்தின் வாயிலாக வேதகால மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை அறிய முடிகின்றது. ஆரியர்களோட சமுதாய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பம், அடுத்தது கிராமம், விஷ், ஜனா, ஜனபதா என்பதாக இந்த ஆரியர்கள் வந்து அமைஞ்சிருந்தாங்க. அடுத்தது அவர்களோட அரசியல் என்னன்னு பார்த்தோம்னா, சமுதாயத்தின் அடிப்படை அழகு அவர்களது குடும்பம். பல குடும்பங்கள் இணைந்தது கிராமம். கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா கிராமணி என்றும். பல கிராமங்கள் இணைந்தது விஷ் என்ற பெரிய குழுவானது. இதன் தலைவர் விசுவாபதி. பெரிய ஆட்சி அமைப்பு ஜனா. இதன் தலைவர் ராஜன், அதாவது அரசன். வீரமும் வலிவமும் மிக்கவனே ராஜனானான். ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்கள் பிரஜைகள் எனப்பட்டனர். அரசர் பிரஜாபதி என்றும் அழைக்கப்பட்டார். அரச பதவி பரம்பரை உரிமையாக கருதப்பட்டது. மகாஜனபதம் என்பது பல சிற்றரசுகள் இணைந்த பெரிய அரசாகும். அடுத்து அரசனுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த புரோகிதர், சேனானினா படைத்தலைவர் போன்ற அதிகாரிகளும் சபா சமிதி போன்ற அமைப்புகளும் இருந்தன. சபாயானா முதியோர் அவை, சமிதி அப்படின்னா ஊர் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அவைகள் தான் சமிதி. இதோட அரசோட கடமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனது ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதியை அந்நியரின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாப்பது அரசரின் முதன்மை கடமையாகும். புரோகிதர் கூறுகின்றபடி சமய சடங்குகளை செய்வது மன்னர் வழக்கம். தனது நாட்டு மக்களை பகை, போர், பஞ்சம் முதலியவற்றிலிருந்து பாதுகாப்பது. போர்க்காலங்களில் தம் படையுடன் அணிவகுத்து முன்னின்று எதிரிகளுடன் போர் புரிதலும் இந்த அரசரின் கடமையில்தான். குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரித்து நீதியும் தண்டனையும் வழங்குவதும் அரசருடைய கடமைதான். நாட்டின் எல்லைகளை விரிவாக்கி வலிமைப்படுத்துவதும் ஆகியவை தான் மன்னனுடைய கடமை. அவர்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தின் தலைவன் தந்தை. தொடக்கத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் கல்வி கற்றனர். முன்வேத காலம், ரிக்வேதத்தில் முன்வேத காலம், ரிக்வேதம்ங்கிறதே முன்வேத காலம் தான். அதில் வந்து ஆண்களும் பெண்கள் இருவருமே கல்வி கற்றனர். அவர்கள் ஆன்மீகம் போன்றவற்றில் திறம் பெற்று விளங்கினர். விஸ்வவாரா, அப்பாலா, கோசா, லோபமுத்ரா போன்ற பெண் கவிஞர்களும் இருந்தனர். என்னென்னு பாருங்க, விஸ்வவாரா, அப்பாலா, கோசா, லோபமுத்ரா
போன்ற பெண் கவிஞர்களும் இருந்தன. முதலில் ஜாதி பிரிவுகள் தோன்றவில்லை. ஒரு தார மணம், பலதார மணம் ஆகியவை நடைமுறையில் இருந்தன. விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டன. பொருளாதார நிலை பார்க்குறப்ப ரிக்வேத மக்கள் கால்நடை வளர்ப்பையும் வேளாண்மையும் முக்கிய தொழிலாக கொண்டனர். இரும்பின் பயன் நன்கு அறிந்திருந்ததால் பல கருவிகள் செய்து காடுகளை திருத்தி விளைநிலங்களாக்கினர். தச்சு வேலையை திறம்பட செய்தனர். நூல் நூற்றல் மற்றொரு முக்கிய தொழிலாகும். பருத்தி, கம்பளி ஆடைகளை உற்பத்தி செய்தனர். பொற்கொல்லர்கள் அணிகலன்களையும் குயவர்கள் வீட்டு பயன்பாட்டிற்கான மண்பாண்டங்களையும் உற்பத்தி செய்தனர். பண்டமாற்று முறை வழக்கத்தில் இருந்தது. நதிகள் போக்குவரத்துக்கு பயன்பட்டன. நிஷ்கா என்ற தங்க நாணயங்கள் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்டன. நிஷ்கா அப்படிங்கிறது எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம். இது ரிக்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சுங்க. தச்சு தொழில், இரும்பு தொழில், அணிகலன் தொழில், நெசவு தொழில், பயிர் தொழில், கால்நடை வளர்ப்பு தொழில்கள், போர்க்கருவிகள் செய்தல் இவற்றின் தோற்றத்தையும் குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்போ நெட்டில் படித்து சும்மா நெட்டில் போட்டிங்கனாவே வரும். அதை வச்சு பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ரிக்வேத காலத்தில் வேதகால மக்கள் கோதுமை, பார்லி, பால், தயிர், நெய், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி போன்றவற்றை உணவாக கொண்டன. சோமா, சுறா பானங்களை பருகினர். உடைகள் மற்றும் அணிகலன்களை பார்க்கும்போது பருத்தி, கம்பளி உடைகளை உடுத்தினர். ஆண்கள் வேட்டி, சால்வை போன்ற உடைகளை உடுத்தினர். தலைப்பாகை அணிவது வழக்கத்தில் இருந்தது. பெண்கள் உள்ளாடை, இடுப்பில் அணியும் ஆடை, மேலாடை போன்ற உடைகளையும் உடுத்தினர். ஆண்களும் பெண்களும் அணிகலன்கள் அணிந்திருந்தனர். காது வளையம், கழுத்து மாலை, கை வளையல், காற்சிலம்பு, தலையில் கட்டும் பட்டை போன்றவற்றை அணிந்தனர். அடுத்த சமயம்னு பார்த்தப்ப இயற்கையும் அதன் சக்திகளையும் வணங்கினர். சூரியன், நெருப்பு, காற்று, வானம், மரங்கள் ஆகியவற்றை வழிபட்டனர். இந்திரன், வருணன், அக்னி, யமன் ஆகிய கடவுள்களை வணங்கினர். கோவில்களோ சிலை வழிபாடோ முந்தைய வேத காலத்தில் இல்லை. ஞாபகம் வச்சுங்க, கோவில்களோ சிலை வழிபாடோ முந்தைய வேத காலத்தில் இல்லை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ஏன்னு பார்த்தோம்னா வேத காலம் அப்படின்னாவே வேதங்கள் ஓதுவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு தோன்றும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம் ஓதியிருக்காங்க, அப்போ கோயில் இருந்தால் தானே வேதம் ஓத முடியும் அப்படின்னு தோன்றும். ஆனால் வேத காலத்தில் கோயில்களோ சிலை வழிபாடோ சிலையை கூற வச்சு அவங்க வழிபாடு செஞ்சதில்லை. இது முக்கியம். முன்வேத காலத்தில் ஆரியர்கள் யாகங்களையும் சமய சடங்குகளையும் செய்தனர். ஆனால் யாகங்களையும் சமய சடங்குகளையும் செஞ்சுருக்காங்க, ஆனால் சிலை வழிபாடு கிடையாது. பின்னர் சமயம் சார்ந்த கருத்துக்களும் விளக்கங்களும் தத்துவங்களாக இயற்றப்பட்டன. அவர்கள் நடத்திய யாகத்தீயில் பால், நெய், தானியம், பட்டு ஆகியவற்றையும் விட்டன. அஸ்வமேதம், ராஜசூயம், வாஜபேயம் ஆகிய யாகங்கள் நடத்தப்பட்டன. அஸ்வமேதம்னா தெரியும், அதையும் பார்த்துங்க. அடுத்து பிற்பட்ட வேத காலம். முன்ன ரிக்வேத காலம் மட்டும் இருந்ததுன்னா அது முன்வேத காலம். ரிக், யசூர், சாமம், அதர்வனம் ஆகிய 4 வேதங்களும் இருந்ததுன்னா அது பின்வேத காலம். சாம, யஜூர், அதர்வன வேதங்களின் காலத்தை பிற்பட்ட வேத காலம் எனலாம். இக்காலத்தில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி பரவி இருந்தனர். முற்பட்ட வேதகால மக்கள் காபூலில் இருந்து மேல் கங்கை வரை பரவி இருந்தனர். இக்காலத்தில் விரிவான அரசுகள் எழுச்சி பெற்றன. முற்பட்ட வேதகாலம், முன்வேத காலத்தில் காபூல்ல இருந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க காபூல்லேருந்து மேல்கங்கை வர பரவியிருந்தன. இக்காலத்தில் விரிவான அரசுகள் எழுச்சி பெற்றன. பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் ஆகியன இக்காலத்தில் எழுதப்பட்டன. இக்காலத்தில் பின்வேத காலத்தில் அரசியல் நிலைன்னு பார்த்தோம்னா இக்காலத்தில் முக்கிய அரசாட்சி பகுதியாக கங்கை சமவெளி அமைந்திருந்தது. இப்பகுதியில் கோசலம், விதேகம், குரு, மகதம், காசி, அவந்தி, பாஞ்சாலம் போன்ற அரசுகள் தோன்றின. அரச பதவி பரம்பரை பதவியானது இந்த பின்வேத காலத்தில்தான். தனது நாட்டை எதிரிகளிடமிருந்து காத்து சட்ட ஒழுங்கை பராமரிப்பது ராஜாவின் கடமையாக இருந்தது. அரசின் எல்லைகள் விரிந்ததால் அரசின் அதிகாரங்களும் அதிகரித்தன. இக்காலத்தில் வேள்விகள் அதிகரித்தன. ராஜசூயம், அஸ்வமேத யாகம் போன்ற யாகங்கள் மன்னரின் பேராதிக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் செயல்பட்டன. சபா, சமிதி போன்ற அமைப்புகள் வலுவிழந்தன. ஞாபகம் வச்சுங்க. பொருளாதார நிலைன்னு பார்த்தப்ப இரும்பு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. இதனால் கைத்தொழில் மேம்பட்டன. புதிய கருவிகள் தயாரிக்கப்பட்டன. நெல் விளைநிலத்திற்கு சாண உரமிடும் முறை தோன்றியது. நெல் விளைநிலத்திற்கு சாணம் உறவிடும் சாணத்தை நெல் உரமாக பயன்படுத்துகிற முறை இந்த இடத்துல தான் தோன்றிருக்கு. கம்பு, பார்லி, கோதுமை பயிரிடப்பட்டன. முன்ன
கோதுமையும் பார்லியும் இப்போ கம்போடு இணைந்து வந்திருக்கு. கால்நடை வளர்ப்பு பெருகியது. ஒருவரிடம் இருந்த கால்நடை எண்ணிக்கையை பொறுத்து அவரின் செல்வ நிலை மதிப்பிடப்பட்டது. இங்கே கால்நடையை வைத்து தான் செல்வத்தை மதிப்பிட்டிருக்காங்க. உடைந்த மட்பாண்டங்கள் ஆரியர்களோட நெசவாளர்கள், தோல் தொழிலாளர்கள், தச்சர்கள், நகை செய்வோர் முதலிய தொழிலாளர்கள் இருந்தனர். நிஷ்கா, சுவர்ணா, சதமானா முதலான தங்க வெள்ளி நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. நிஷ்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முன்னையே பார்த்துருப்போம். அது ஒரு தங்க நாணயம். சுவர்ணம் சதமானா முதலியன புழக்கத்தில் இருந்தன. இக்காலத்தில் ஜாதி அமைப்பு முறை தோன்றி வலுப்பட்டது பின்வேத காலத்தில் தான். இதில் வர்ண தர்மம் என்று அழைக்கப்பட்டது. யாகம் மற்றும் புரோகிதம் செய்வோர் பிராமணர்கள் எனப்பட்டன. உயிரை பணயம் வைத்து போர் புரிந்து நாட்டை காப்பவர்களும் ஆள்பவர்களும் சத்திரியர்கள் எனப்பட்டன. பயிர் தொழிலும் வணிகமும் செய்வோர் வைசியர்கள் எனப்பட்டன. ஞாபகம் வச்சுங்க, பயிர் தொழிலும் வாணிகமும் செய்வோர் வைசியர்கள் எனப்பட்டன. இம்மூன்று பிரிவினருக்கும் குற்றவேல் செய்வோர் சூத்திரர்கள் எனப்பட்டன. அடுத்து பெண்களின் நிலை. பிற்பட்ட வேத காலத்தில் மகளிர் நிலையில் முன்னேற்றம் இல்லை. ஆண்களும் கீழ்ப்படித்தவர்களாகவே பெண்கள் நடத்தப்பட்டன. ஆண்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவே பெண்கள் நடத்தப்பட்டன. அவர்களுக்கு சொத்துரிமை இல்லை. ஆளும் சபையில் பங்கெடுத்து கொள்ளும் அரசியல் உரிமையும் இழந்தன. குழந்தை திருமணம் பரவலாக வழக்கத்திற்கு வந்தது. அரச குடும்பங்கள் மற்றும் சில உரிமைகளை பெற்றிருந்தன. கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. இந்த பின்வேத காலத்தில் தான். கல்வின்னு பார்த்தப்போ ஆரிய தர்மப்படி பிராமண மாணவர்கள் தங்கள் குருவுடன் குருகுலத்தில் தங்கி கல்வி கற்றனர். கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களும் இருந்தன. கார்கி, மைத்ரேயி போன்ற பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கின. முன்ன பார்த்துருப்போம்ல, அதாவது முன்வேத காலத்தில் ஒரு சில பெண்களை கொடுத்துட்டு பின்வேத காலத்தில் இந்த கார்கி, மைத்ரேயி இதில் பொருந்தாதது யார் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் கார்கி, மைத்ரேயி அப்படிங்கிறவங்க பின்வேத காலத்தில் வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குருகுலங்களில் மாணவர்கள் தத்துவம், தர்க்க சாஸ்திரம், சமயம், இலக்கணம், வானவியல், மருத்துவம், ஒழுக்கவியல், கணிதம், வேதங்கள், உபநிடதங்கள், இலக்கிய நியதி போன்ற பாடங்களை பயின்றனர். அரச குமாரர்களுக்கு தனுர்வேதம் எனப்படும் போர்க்கலை கற்பிக்கப்பட்டது. தனுர்வேதம் அப்படின்னா தனுசு அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம். வில்லம்புக்கலை, ஆச்சரி அப்படிம்பாங்கள்ல அது. சமயம்னு பார்த்தோம்னா வர்ண முறைப்படி பிராமண குருமார்களால் சமயத்துறையில் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டன. முற்பட்ட வேதகால கடவுள்களின் முக்கியத்துவம் குறைந்தது. இக்காலத்தில் பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன்னா சிவன் ஆகியோர் முக்கியத்துவம் பெற்றன. வழிபாட்டில் யாகங்களும் சடங்குகளும் அதிகரித்தன. உயிர் பலியிடுதலும் கடவுள்களை வணங்கும் வழிபாட்டு முறைகளும் முக்கியத்துவம் பெற்றன. மக்கள் ஆன்மா, வினைப்பயன், மோட்சம் போன்றவற்றில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இக்காலத்தின் இறுதியில் புரோகிதர்களின் ஆதிக்கத்துக்கும் யாகம், உயிர்பலி போன்ற சடங்குகளுக்கும் கடுமையான எதிர்ப்புகள் தோன்றின. எந்த காலம்னு பார்த்துங்க, பிற்பட்ட காலத்தில். இறுதியில் புரோகிதர்களின் ஆதிக்கம் இறுதியில், அதாவது பிற்பட்ட காலத்தோட இறுதியில். இதற்கு அப்புறம் தோன்ற போவது இன்னொரு காலம், அதை தான் பார்க்க போகிறோம். உயிர்பலி போன்ற கருத்துக்களும் கடுமையான எதிர்ப்புகள் தோன்றின. இத்தகைய காரண காரியத்திற்கு பொருந்தாத சடங்குகளுக்கும் யாகங்களில் நாட்டின் வளம் வீணடிக்கப்படுவதற்கும் எதிராக தோன்றியவையே உயிர்களை காத்திடும் உணர்வை வளர்த்த சமண பௌத்த சமயங்கள். அதாவது உயிர் பலியிடுறாங்க, ஏன் உயிர் பலியிடுறீங்க, இதெல்லாம் தவறு அப்படின்னு, உயிர் பலி எதற்காக அப்படின்னு ஒரு அறிவார்ந்த கருத்துக்களை பேசி மக்களை கவர்ந்து அந்த சமண பௌத்த சமயங்கள் உருவாக்குறது அப்படிங்கலாம். ஆரிய நாகரிகம் இந்தியாவின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றாகும். இருப்பினும் இது திராவிட நாகரிகத்திலிருந்து பல விதங்களில் வேறுபட்டு காணப்படுகிறது. ஆரிய நாகரிகத்துக்கும் திராவிட நாகரிகத்திற்கும் உள்ள கூறுகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருண்ட நிறமும் நடுத்தரமான உயரமும் கருமையான தலைமுடியும் உடையவர்கள் தான் இந்த திராவிட நாகரிக கூறுகள். இதுவே வெள்ளை நிறம், உயரமான உருவம், செம்பட்டையான முடியும் உடையவர்கள் இந்த ஆரிய நாகரிகர்கள். முதன்மை தொழில் பயிர் தொழில், வாணிகம் தான். இது இவங்களது கால்நடை வளர்ப்பும் போர் தொழிலும் தான் முதன்மை ஆரியர்களோடது. பருத்தி ஆடையை உடுத்தினர் யார்? திராவிடர்கள். கம்பளி, பருத்தை, விலங்குகளின் தோலை உடுத்தினர் இந்த ஆரியர்கள். சுட்ட செங்கற்களால் வீடுகளை கட்டினர். இவங்க களிமண் மற்றும் மூங்கில் கொண்ட வீடுகளை அமைத்தனர் ஆரியர்கள். அடுத்து வழிபாடு, கோவில் வழிபாடு, சிலை, லிங்கம், சூலம், சக்தி, நாகம் இதெல்லாம் வழிபாடு செஞ்சாங்க.
இவங்க யாகம் செய்தல், சிலைகளும் கோவில்களும் இல்லை. இந்திரன், அக்னி, வருணன் அவர்களை கும்பிட்டாங்க. அடுத்து செம்பு உலோகத்தை பயன்படுத்தினர். இரும்பை வந்து திராவிடர்கள் வந்து அறிந்திருக்கவில்லை. இவங்க இரும்பை வந்து அறிந்தனர். புலியை அறிவர், குதிரையை அறியார். புலியை அறியார், குதிரைகளை பயன்படுத்தினர். புலியை வந்து திராவிடர்கள் வந்து அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் ஆரியர்கள் வந்து அறிஞ்சிருக்கவில்லை. ஆனால் இவங்க குதிரையை அறிஞ்சிருந்தாங்க, புலியை வந்து அறிஞ்சிருக்கவில்லை. அடுத்து நகர நாகரிகம், நகரங்கள். கிராம நாகரிகம், கிராமங்கள். ஆரியர்கள் வந்து கிராம நாகரிகம், திராவிடர்கள் வந்து நகர நாகரிகம். திராவிடர்கள் அப்படின்னா இது சிந்துவெளி நாகரிகம் தான், ஞாபகம் வச்சுங்க. அதை தான் திராவிடர்கள் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தெடுத்துக்க. ரிக்வேத காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, கிமு 1500 முதல் கிமு 1000 வரை. இதுவே யசூர் சாம அதர்வனம் அந்த காலம், அதாவது பிற்பட்ட வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிமு 1000 முதல் கிமு 600 வரை அப்படிம்பாங்க. ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணய அளவு நிஷ்கா. ஞாபகம் வச்சுங்க. பின்வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர். இதுதான் முக்கியம், இது மாரி தான் கேட்பாங்க அப்படின்னும். இது பின்வேத காலம். அப்போ கார்கியும் மைத்ரேயும், இது ஞாபகம். கார்கியும் மைத்ரேயி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கிராமத்தின் தலைவர் கிராமணி என்று அழைக்கப்பட்டார். கோடிட்டிடங்களை நிரப்புக. முற்பட்ட வேத காலத்தில் விதவைகள் மறுமணம் அனுமதிக்கப்பட்டது. கிராம மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை என்னன்னு சொல்லுவோம்? சபாவா, சமீதியா? நீங்கள் கரெக்டாக கவனிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இதை கரெக்டாக சொல்லியிருக்கலாம். இது சமீதி. கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறினார். இதுவும் முக்கியம். அடுத்து 7 நதிகள் பாயும் நிலம் சப்த சிந்து. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டு தான். அடுத்து சேனானி என அழைக்கப்பட்டவர் படைத்தலைவர். இதுவும் சரியே. ரிக்வேத காலத்தில் விதவைகள் மறுமணம் அனுமதிக்கப்படவில்லை. இது தவறு. சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். இதுவும் சரி. திராவிடர்கள் புலியை அறிந்திருக்கவில்லை. திராவிடர்கள் தான் புலியை அறிந்திருந்தார்கள். ஆரியர்கள் தான் புலியை அறிந்திருக்கவில்லை. இதுதான் முக்கியம். அடுத்தது பொறுத்துக்க. சதமானா யாரு? பிரஜை யாரு? ருத்ரன். ஜனாவின் தலைவர் விசுவின் தலைவர் விசுவாபதி. ஜனாவின் தலைவர் யாரு? ராஜன். அடுத்ததா சதமானாங்கிறது ஒரு நாணயம். இவருங்க ஒரு 1 மினிட். இப்போ பாருங்க, சதமானா அப்படின்னா நாணயங்கள், பிரஜை அப்படின்னா குடிமக்கள், ருத்திரன் அப்படின்னா இது சிவன், ஜனாவின் தலைவர் ராஜன், விசுவின் தலைவர் விசுவாபதி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.